உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். பைக் டாக்ஸிகள் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அதனை கட்டுப்படுத்தும் வகையில் வாகன போக்குவரத்து துறை அதிரடி உத்தரவு ஒன்றினை பிறப்பித்துள்ளது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை, கோவை உட்பட மாநகரங்களில் ஊபர், ஓலா, ராபிடோ நிறுவனங்கள் மூலம் ஆட்டோ, கார் டாக்ஸி போக்குவரத்து நடைமுறையில் உள்ளன. பேருந்து நிலையம், ரயில் நிலையம், விமான நிலையம் போன்ற இடங்களில் இந்த வசதியை பொதுமக்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர். இவை அனைத்தும் மோட்டார் வாகன விதிகளுக்கு உட்பட்டு பயணிகளை ஏற்றிச் செல்லும் வாகன பதிவு அடிப்படையில் இயக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இதே தனியார் செயலிகளில் பைக் டாக்ஸி என்ற பெயரில் இருசக்கர வாகனங்களில் பயணிகளை அழைத்துச் செல்லும் வசதி நடைமுறையில் உள்ளது. இவை அரசின் போக்குவரத்து விதிகளை மீறி செயல்படக்கூடியவையாக இருந்து வருகிறது. அண்மை காலமாக இத்தகைய பைக் டாக்ஸிகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. குறிப்பாக ஒரே ஒரு நபர் பயணம் மேற்கொள்ள வேண்டுமென்றால் இத்தகைய பைக் டாக்ஸி சேவை பயன்படுத்துவதன் மூலம் குறைந்த செலவில் பயணம் மேற்கொள்ள முடியும். அதே சமயம் விபத்து உள்ளிட்டவை நிகழும் போது இத்தகைய சேவையை பெறுபவர்கள் இன்சூரன்ஸ் பெற முடியாத சூழலும் நீடிக்கிறது. காரணம், தமிழகத்தை பொறுத்தமட்டில் மோட்டார் வாகன சட்டப்படி வெள்ளை நிற வாகன பதிவெண் கொண்ட வாகனங்களில், அதாவது சொந்த வாகனங்களில் பயணிகளை ஏற்றிச் செல்வது சட்டப்படி குற்றமாக பார்க்கப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாக பைக் டாக்ஸி மீதான விபத்துகளும் அதிகரித்துள்ள நிலையில் விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வேலை வாய்ப்பில்லாத இளைஞர்கள் பலர் இத்தகைய பைக் டாக்ஸி சேவையை இயக்கி வருவதால் தொடர்ந்து விதி மீறல்களில் ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டு நிலவி வருகிறது. கடந்த காலத்தில் ஒரு நல்லதாக ஓடி இந்த வண்டி இப்போ ஒரு 5 வருஷம் 6 வருஷமாக சூழ்நிலை சரியில்லை, வண்டி ஓட்ட சரியில்லை. அது முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஓலா, ஊப்பரு, ராபிடோ இந்த பைக் டாக்ஸி பண்ணுறாங்க. நாங்கள் ஆட்டோ முறையாக எஃப்சி பண்ணுறோம், பர்மிட்டு, இன்சூரன்ஸு, டெவலப் டாக்ஸி எல்லாம் பண்ணிட்டு வெட்டுறோம். 2 வீலரு ஒன்றுமே இல்லாமல் ஓட்டி சம்பாதிக்கிறான். அதில் போய் எது நடந்தாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அவங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி எல்லோ டாக்ஸி, எல்லோ பைக்கு, ரெட் பைக்னு கொடுத்து அந்த மாதிரி ஓட்ட சொல்லி போகிறதுனா நான் யாரும் கேட்க போகிறதில்ல. சும்மா ஆஃபீஸ் போகிறோம், வரவன் சும்மா சுற்றுறவன், குஷ்டி சுற்றுறவன், தண்ணி வச்சு ஓட்டுறவெல்லாம் ஓட்ட ஆரம்பிக்கிறான். அதனால் ரொம்ப இழப்பு தான். இத்தகைய போக்குவரத்து முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆட்டோ மற்றும் கார் டாக்ஸி ஓட்டுநர்கள் சைதாப்பேட்டையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் எதிரொலியாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை தற்போது அதிரடி உத்தரவை வழங்கியுள்ளது. அதன்படி தனியார் வாகனங்களில் வணிக அடிப்படையில் பயணிகளை ஏற்றிச் செல்வது சட்டப்படி குற்றம் எனவும், அனைத்து வட்டார போக்குவரத்து அலுவலர்களும் கள ஆய்வு மேற்கொண்டு வணிக அடிப்படையில் இயக்கப்படும் வெள்ளை நிற பதிவெண் கொண்ட வாகனங்களை தணிக்கை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம் அளித்துள்ளார். பல்லாயிரக்கணக்கானவருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கின்ற ஒரு சூழலும் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சில பேர் அதை லட்சக்கணக்கில் கணக்கு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் ஏற்கனவே இது ஆட்டோ ஓட்டுவதையே முழு நேர வாழ்வாதாரமாக நம்பி பணியில் இருக்கிறவர்களுக்கு இதை ஆபத்தாக உணர்கிறார்கள். அரசை பொறுத்தவரை ஏற்கனவே ஒன்றிய அரசு கொடுத்திருக்கின்ற அந்த நடைமுறைகளை பின்பற்ற வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். இன்னொரு புறம் நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்ற எதிர்பார்ப்பிடம் இருக்கிறோம். எனவே இது ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய பணி. இது தொடர்பாக போக்குவரத்து துறை ஆணையர் வெளியிட்டுள்ள உத்தரவில் தினசரி மண்டல வாரியாக கள ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மண்டல வாரியாக ஆர்டிஓ அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு விதிகளை மீறி இயக்கப்படும் வாகனங்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்க உள்ளனர். தொடர்ந்து வாகனங்கள் இயக்கப்படும் பட்சத்தில் வாகனங்களை பறிமுதல் செய்யவும் திட்டமிட்டுள்ளனர். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.